பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறைவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனியான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாட்களிலே நாம் விடுமுறை காலத்தில் இருக்கிறோம். எனக்கு காலேஜில் லீவ் விட்டுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஜனங்களை வீடுகளுக்கு வந்து சந்திக்கலாம் என்று நான் இருக்கின்றேன் ஹவுஸ் விசிட்டாக. எனவே ஒருங்கள் வீடுகளுக்கு நான் வந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், முக்கியமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமது நாசிரிய தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நல்ல செய்திக்கு பிறகு உங்களுக்கு விடுதலைக்காக மணிக்கணக்காக ஜெபிக்கப்படும். எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்காங்கன்னா வந்து விடுதலை பெற்றுட்ருக்காங்க. நானும் சகோதரர் வரவேல் செய்கிற ஐயா அவர்களும் சகோதரர் நமது அண்ணன் ஜோசப்பண்ணன் அவர்களும் இணைந்து உங்களுக்கு ஆஜபிப்போம். நல்ல உணவு உங்களுக்காக பரிமாறப்படும். ரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற
அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேக ஜனங்கள் அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் குருமார்களும் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். முக்கியமாக ரிட்டையர்ட் ஆகி அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நான் நினைக்கிறேன். இதயத்துக்குரியவர்கள் வரலாம், தாராளமாய் வரலாம். அதுபோல் கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் நிற்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை எதிர்பார்த்துருக்கிறாங்க. பண்டிகை காலத்தில் தரத்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லவில்லையாம். நாம் 1000 பெண்களுக்கு இலவச சேலைகளையும் 500 ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டையும் வருஷந்தோறும் அளிக்கிறோம். இதற்காக உங்கள் கைகளை விரும்பினால் நீங்கள் நீட்டலாம், கர்த்தர் உள்ளத்தை ஏவினால். அது மாத்திரமல்ல, 4 நல்ல உள்ளங்களை கொண்டவர்கள் 4 கடாக்களை கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 6 கடாக்கள் நமக்கு தேவை என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் வீடுகளில் கடாக்களை விரும்பினால் நீங்கள் பரிசீலிக்கலாம். நமது ஊழியத்தை சார்ந்த நல்ல குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன. அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை எதிர்பார்த்துருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை வாய்க்க செய்வாராக. ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகி இப்பொழுது பிரேக் ஆயிடுச்சு, சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு புதிதாக நல்ல வரன்களை தேடுறாங்க. முதலாவதாக ஒரு குடும்பம் கன்னியாகுமரி மாவட்டத்தில், மகளுக்கு இப்பொழுது 27 வயது ஆகிறது. நல்ல படித்த பிள்ளை, BA ஆர்கிடெக்ட் முடித்து வேலை பார்க்குறாங்க. படித்து வேலை செய்கிற நல்ல ஜபிக்கிற மணமகன் தேவை. 2வதாக தம்பி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. 37 வயது ஆகிறது. அப்படி அக்கா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அக்கா கம்பெனியில் 60 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க, மேனேஜராக இருக்கிறாங்க. நல்லா ஜபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை. 3வதாய் திருச்சியிலே ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது. சிட்டியிலேயே எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க. அவருடைய மகனுக்கு 30 வயது ஆகிறது. ஏற்ற மணமகள், ஜபிக்கிற குணசாலியான ஒரு மணமகள் தேவை. பிரசங்கி 12:1 உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். வாலிப காலத்தில் ஆண்டவரை தேடுறது, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிளை வாசிக்கிறது, கால் ஊர் சுத்தாமல் இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கு வாலிபர்கள் கெட்டு அழிகின்றனர். சிற்றின்பங்களை பேரின்பங்களாய் கருதி பெரியவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்காதபடி, படிக்காதபடி, ஒரு ஒழுங்கும் இல்லாதபடி, எதை குறித்து கவலைப்படாதபடி மாய்களை தேடி திரிகின்றனர். ஆனால் ஒரு சில வாலிபர்கள் கர்த்தருக்கு பயந்து ஒழுங்காக படிக்கின்றனர், எல்லாரையும் மதிக்கின்றனர். அவர்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு நல்ல வேலைக்கு போகிறாங்க. படித்து முடித்த காலம் வருகிற பொழுது இது மாதிரி ஊர் சுற்றினவங்கெல்லாம் வாழ்க்கையில் சீரழிவதை காண்கிறோம். வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாகி அடுத்த 30-50 வருடங்கள் திருத்தருவாய் அவர்கள் அலைகின்றனர். ஆனால் படித்து வேலைக்கு சென்றவர்களுக்கோ எல்லா இடங்களிலும் மரியாதை, பெற்றவர்கள் அவ்வளவு பெருமைப்படுகின்றனர். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்றனர். வாலிபர்களே, வாலிப காலத்தில் கவனமாக இருங்கள். சீக்கிரத்தில் கடந்து போகின்ற இந்த வாலிப காலத்தில் கிறிஸ்துவை நினையுங்கள். அப்பொழுது அடுத்த 30-40 வருடம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோபு 42 கடைசி அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியாகிய எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அங்கே ஆண்டவருடைய தாசனாகிய யோபு அவர் சோதிக்கப்படுற காலங்களை நாம் இதுக்கு முந்தைய சாப்டர்ஸில் நம்ம பார்த்தோம். உத்தமனாகி அவர் எந்த தவறு செய்யாவிட்டாலும் கூட அங்கே ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு சவால் வந்த பொழுது, என் மகன் என்னை மறுதலிக்கவே மாட்டான், என்னை விட்டு கொடுக்கவே மாட்டான்னு ஆண்டவர் சவால் விடுறார். அந்த அளவுக்கு யோபு மீது அவருக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பைபிளில் வர எங்கேயும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு யோபு மீது ஒரு நம்பிக்கை, பாசம். என் மகன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியே நடக்குது. எவ்வளவோ போராட்டங்கள் வந்து, இழப்புகள் வந்து, யோபு அசையவே இல்லை, ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவரை கேவலமாக பேசுனதெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். யோபு எவ்வளவோ நெருக்கடிகள் வந்த பிறகும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லையே. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில இழப்புகள் வருது, சில வியாதிகள் வருது, இல்லை சில நஷ்டங்கள் வருது, சில கஷ்டங்கள் வருகிறது, பண கஷ்டங்கள் வருகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. செய்தாய் சொல்லி நம்முடைய நன்மை பெற்றவங்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற பொழுதெல்லாம் மனம் நமக்கு கசப்பாகி விடுகிறது, சோர்ந்து போயிடுது. என்ன உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாம் யோபுவை நினைத்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவோ பாடுகளை அவர் அடைந்தார்.
நம்மை விட எவ்வளவோ அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஆண்டவரை மறுதலிக்கவில்லையே. பின்பு ஏன் நாம் சோர்ந்து போகணும்? நம்ம ஏன் ஆண்டவரை விட்டுவிடணும்? கொஞ்சம் பேர் கிடையாதுங்க. ஆண்டவரை தேடிட்டு பிறகு அவரை பாதியில் விட்டுட்டு போனவங்க கொஞ்சம் பேர் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் வந்ததுனால அப்படியே பின்வாங்கி போனவங்க, எல்லாரையும் மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமானவே இருக்காங்க. சபைக்கு வந்துட்டு வராமல் போனவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வராமல் போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு சில இடங்களில் மக்களெல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டு வேறு பாதைக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. எல்லோருமே யோபுவின் சரித்திரத்தை வாசிக்க வேண்டும். எத்தனை இழப்புகள் வந்தாலும் அவர் ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றுமே பேசலை, மறுதளிக்கலை, பின்வாங்கலை, இந்த ஆண்டவர் எனக்கு கிடையாதுன்னு சொல்லலை, உறுதியாய் பற்றி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை எப்பொழுதும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காலம் நம்ம தூஷிக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்திரத்தின் பாதையில் 40 வருடங்கள் ஆண்டவர் வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நாக்கால் வாயால் கேவலமாக பேசி பேசி நாங்கள் இறைச்சி பாத்திரத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் எகிப்தில் எவ்வளோ சுகமாக இருந்தோம், எவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. உம்மட்ட வந்த பிறகு எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, நாங்கள் செத்தா நலமாக இருக்குமே, நாங்கள் அங்கே இருந்தால் நலமாக இருக்குமே, ஐயோ வாயை வைத்து கேவலமாய் பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தினாங்க. அதனால் ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டு அவர்களை அடித்தார். அவங்க பிரேதங்களாய் கீழே விழுந்தார்கள். ஆண்டவர் என் இளைப்பால் நீங்கள் பிரவேசிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே வீழ பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். அவ்வளோ பாசமாக வெளியே கொண்டு வந்தார். கடைசியில் அவ்வளோ கோபமாக அவர்களை அடித்து போட்டார். காரணம் அவங்களுடைய வாய் ஆண்டவர் அவ்வளோ கேவலமாகி பேசிட்டு. ஆண்டவருடைய தாசனாகிய யோபு இங்கே எவ்வளோ பாடு வந்து ஒரு வார்த்தையினால் கூட அவர் பாவம் செய்யலை, அவர் தகுதியில்லாத பேசலை அப்படின்னு சொல்லி பைபிள் அழகாக சொல்லுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நாக்கை அடக்க நாம் பழக வேண்டும். தேவையில்லாத காரியங்களை பேசவே கூடாது. ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக ஒரு தடவை அல்ல, 10 தடவை அல்ல, 100 தடவை அல்ல, 1000 தடவை யோசிக்கணும். இப்படி பேசினா இது சரியாக இருக்குமா, இது தகுதியாக இருக்குமா, அவன் மனசு புண்பட்டுருமா, இது நியாயமா, சிந்தித்து நாம் பேச வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் திமிராக பேசுகிற மனிதர்களை நான் யார் தெரியுமான்னு சொல்லி பெருமையாய் பேசுகிற அநேக மனிதர்களை நான் கண்டிருக்கின்றேன். அதே இதில் ஒன்றுமே இல்லட்டா கூட மிக கேவலமாய் பிறரை தூஷிக்கிற, எதுக்கு எடுத்தாலும் கெட்டாவதை சொல்லி ஏசுகிற மனிதர்களையும் நான் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். நாக்கில் நம்ம ஒழுங்காக இருக்கணும். நாக்களால் யாரையும் நம்ம தூஷிச்சிடக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசிடக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நம்ம பேசிடக்கூடாது. நம்ம நாக்கிலேருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது, சாத்தான் கவனிச்சிட்டு இருக்கிறான். யோபுடைய வார்த்தைகளை தான் பரலோகமே கவனித்தது, அது சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறது. ஒரு வார்த்தையினாலே கூட யோபு ஆண்டவரை தூஷிக்கவில்லை, கேவலமாய் பேசவில்லை. நாமும் கூட இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நாம் ஜீவன் இருக்கிற மட்டும் ஆண்டவருக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஒன்றுமே பேச வேண்டாம். அடுத்தாப்புல மனுஷர்களுக்கு விரோதமாகவும் நம்ம பேச வேண்டாம். பேசி என்ன ஆக போதும்? அவங்க ஒரு தண்டனையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார். மனுஷங்க எதை விதைக்கிறாங்களோ அதை தான் அறுக்க போகிறாங்க. அதனால் நாம் யாரையும் திட்ட வேண்டாம், தூஷிக்க வேண்டாம். வாயை அடக்க பழக வேண்டும், மரியாதையாய் பேச பழக வேண்டும், தகுதியாய் பேச பழக வேண்டும். சில வார்த்தைகளை போட்டோன்னா எடுக்கவே முடியாது. ஏதாவது வார்த்தை சொல்லிட்டோன்னா அது எடுக்கவே முடியாது. நமது திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொன்னால, தீயினால் சுட்ட புண்ணும் உள்ளாராதே நாவினால் சுட்ட வடு. யாராச்சும் நம்ம போய் ஏதாவது தேவையில்லாத பேசணுன்னா அந்த வார்த்தையை அவன் மறக்கவே மாட்டாங்க, அது எடுக்கவே முடியாது. அதனால் கவனமாக இருப்போம், நிதானமாக இருந்து எந்த வார்த்தைகளையும் தவறாய் பேசாதபடிக்கு நம்ம இருப்போம். இங்கே பயங்கரமாக பேசுகிறாங்க யோபு நண்பர்களும். கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசு நல்லா பேசினார், நீ என்ன பேசுனீங்க, நீங்கள் பேசுனதுனால உங்கள் மேலே எனக்கு கடுங்கோபம் மூழ்கிறது. ஊழியக்காரங்களை குறித்து கேவலமாய் பேசுபவர்கள் மீது ஆண்டவர் சொல்கிறார், என் கோபம் உங்கள் மேலே மூழ்கிறது, என்ன நீங்கள் தகுதி இல்லாததை பேசுகிறீங்க. அதாவது யார் தேவையில்லாத காரியங்களை பேசுகிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய கோபம் மூழுமா? யோசித்து பாருங்கள். மனுஷனுடைய கோபம் நம்ம மேலே மூண்டாலே தாங்க முடியல, கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே மூழும் என்றால் எவ்வளவு அது பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறார், என்ன நீங்கள் பேசுகிறீங்க, தகுதி இல்லாத பேசுகிறீங்க, என் தாசனுக்கு விரோதமாக பேசுகிறீங்க, உங்கள் மேலே எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். இதுக்குரியவர்களை கர்த்தர் மௌனமாக இருந்து கவனிப்பார். யோபுவும் அவர் நண்பர்கள் மாறி மாறி பேசுறதை கவனித்து மௌனமாக கவனித்தார்.
அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசுகிறார், என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே கோபத்தோடு எழும்பினாரா. ரீத்துக்குரியவர்களை, இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், பக்கத்து வீட்டுகளுக்கு விரோதமாய், பெற்றோர்களுக்கு விரோதமாய், ஆசிரியர்களுக்கு விரோதமாய், இல்லைன்னா பாஸ்டர்ஸுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் ஒரு நாள் சொல்லுவார், உங்கள் மேலே என் கோபம் மூடுது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இதை நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர் வானத்தில் தானே இருக்கார், அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லைன்னா வர்ற கோபத்தில் பேசும்போது யாரையுமே நம்ம நினைக்காமல் இருக்கலாம். நோ, we are watched. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கார், விடமாட்டார். அவர் கோபம் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ரீத்துக்குரியவர்களே, பாருங்கள், ஆண்டவர் அவர்களை முதலாவது கடிந்து கொள்கிறார். அடுத்தாப்பில் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தேர்ந்து கொண்டு என் தாசனாகிய மோசே இடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுங்கள். என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பிறகு ஆண்டவர் பரிகாரத்தை சொல்கிறாரு, நீ உடனே 7 கடாக்கெலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, யோபுகிட்ட போய் அதில் பலி கொடுத்து தகன பலியிட்டுட்டு யோபுவை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். அப்போ நான் ஒருவேளை உங்களுக்காக மனம் இறங்குவேன், அவன் முகத்துக்காக உங்களை நான் மன்னிப்பேன். நீங்கள் எனக்கு தகன பலியிடுங்க, எனக்கு பலி கொடுங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். எல்லா பாவத்தையும் மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்ட நீ மன்னிப்பு கேட்காது, என் தாசனா யோபுகிட்ட போய் மன்னிப்பு கேளு. நீ எங்கெல்லாம் அவனை கேவலமாக பேசுனீங்கல்ல, போய் மன்னிப்பு கேளுங்க, அப்போ அவன் முகத்துக்காக ஒருவேளை உங்களை மன்னிப்பேன். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர். யோபுக்கு விரோதமாக பேசுனீங்க இல்லையா, என் தாசனுக்கு விரோதமாக பேசுனீங்க இல்லையா, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அவனை குறித்து நான் பேசுகிறேன், இவனை குறித்து பேசுகிறேன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டார். ஆண்டவர் மன்னிப்பார் என்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் உடையும்படியாக, மனத்தாங்கள் அடையும்படியாக நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்கன்னா அவங்கள தேடி போய் அவங்கள்ட்ட போய் மனம் ஒப்புரவாக வேண்டும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஐயா, அவங்க மனசு புண்படும்படியாக தேவையில்லாமல் நான் பேசிட்டேன், நான் அறியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க. அன்று அதான் சொல்கிறேன், யாருக்கு விரோதமாய் பேசி யாருடைய மனதை உடைத்தோமோ அவங்கள்ட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டமான காரியமே, எப்படி போய் கேட்க முடியும்? இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவிலில் பிறந்து உள்ளதுலாம் வைராக்கியம் ஜாஸ்தி. வேண்டான்னா வேண்டாம், முகத்தில் முழிக்க மாட்டேன்னா முகத்தில் முழிக்க மாட்டாங்க. செத்தா கூட என் முகத்தில் முழிக்காத, சண்டை வந்தோடனே அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி. கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் உடைப்பார். யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட பேசிக்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அவங்கள்ட்ட விஷ் பண்ண, அவங்கள்ட்ட பார்த்து சிரிச்சிக்க, ஹலோன்னு சொல்லு, எப்படி இருக்கீங்கன்னு கேளு, பிள்ளைங்க நல்லா இருக்கான்னு கேளு, சிரித்த முகத்தோடு அவங்கள்ட்ட பேசு. ஐயா அவங்க எப்படிலாம் என்ன பேசுனாங்க, எப்படிலாம் என்ன குழி தோண்டினாங்க, எனக்கு எவ்வளோ சேதாரத்தை விளைவிச்சாங்க, அவங்ககிட்டே நான் பேசணும். ஆமாம், அதெல்லாம் நான் விட்டுரு, நீ மறந்துடு. நம்மளை ஆண்டவர் மன்னித்துக்க, பேசிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுவார். இன்னொன்று அவங்ககிட்ட போயிட்டு நீ என் தாசன்கிட்ட போய் நீ ஒப்புரவா இல்லைன்னா உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீர்களா? பழி வாங்குதல் எனக்குரியது, நான் அதை செய்வேன், ஏற்ற காலத்தில் அவருடைய கால்கள் தள்ளாடுன்னு சொன்ன கர்த்தர் நாம் யார் மேலே எந்த கோபத்தையும் வைக்காதபடி இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அழைக்கிறார். எல்லார்ட்டையும் போய் ஒப்புரவாகு, யோபுட்ட போய் ஒப்புரவாங்க, என் தாசன்கிட்ட போய் ஒப்புரவாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறாரு. இவ்வளோ பண்ண, அப்போ ஒருவேளை அவனுடைய முகத்துக்காக, யோபுடைய முகத்துக்காக உங்களை பாவத்தை மன்னிப்பேன். யோசபாத் ராஜாவுடைய முகத்துக்காக ஆகாப் ராஜாவுடைய மகனுக்கு இறங்குவேன்னு சொல்லி எலிசா சொல்லலையா? உன்னையும் பிடிக்காது, உங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, உனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் யோசபாத் ராஜா கூட வந்திருக்கார், அவருடைய முகத்துக்காக உனக்கும் சேர்த்து நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன், நான் மழையை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன்னு சொல்லி அவர் சொன்னார். அதை போலவே பிரியத்துக்குரியவரை, வாழ்நாள் பரியந்தம் நாம் அமர்ந்திருந்து சிந்தித்து யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறோமோ, யாரெல்லாம் மனசை புண்பட வச்சோமோ அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகி கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கசப்பு, வைராக்கியம் அதெல்லாம் தூக்கி தூர போட்டு விடுவோம். அது மிகவும் அது நல்லதாக இருக்கும், ஆண்டுடைய பார்வையில் அது பிரீதியாக இருக்கும். பாருங்கள், அப்பொழுது தேமானியாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஐயா, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டோம் ஐயா, இந்த காளைகள்லாம் கொண்டு வந்துருக்குறோம், எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஐயா
அவங்களும் கீழ்ப்படுகிறாங்க. யோபு கிட்ட போயிட்டு தங்களை தாழ்த்துறாங்க. அவங்களும் நல்லவங்க தான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தாங்க இல்லையா? ஆண்டவர் கீழ்ப்படுகிறாங்க. உடனே யோபுவும் உடனே அவங்களுக்காக மனம் இறங்கி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. யோபுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, மன்னிப்பு கிடைத்தது, அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனம் எனக்கு ரொம்பவும் பிடித்தமாக இருக்கிறது. இந்த 3 பேரும் போய் தங்களை தாழ்த்துறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கட்டாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்புறம் அப்பீலே கிடையாது. அவருக்காக நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மன்னிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, நம்ம அப்படியே செஞ்சிருவோம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். டேடி சொல்லிட்டாங்க அதனால் நான் செய்கிறேன், அவ்வளோதான். அது நல்லது தப்புலாம் எனக்கு தெரியாது. அப்பா சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ நான் செஞ்சுதான் அவன் பிள்ளைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் என்று நான் நினைக்கின்றேன். பாருங்கள், தொடர்ச்சியை 10ஆம் வசனம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கல, 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோம் பண்ணுறாரு. ஆண்டவர் தெரியாமல் பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாக இதை வந்துட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் அவங்கள விட்டுறாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை திருப்பினாராம். அது வரைக்கும் வியாதி, அகோரம், மொட்டை அடித்து உடம்புலாம் வியாதி, பருக்கள், ஓட்டினால் சுரண்டிக்கிட்டு தெருவோரத்தில் இருந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல், பணமே இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய சிறையிருப்பை உடனடியாக திறப்ப பார்த்தா யோபுடைய சரத்தில் இருந்த பருக்கள்லாம் மறைந்து விடுகிறது. புதுப்பலன் அடைகிறாரு. டக்குன்னு பார்த்தா எல்லோரும் வராங்க, வீட்டுக்குள்ளே போகிறாரு, எல்லோரும் தங்க காயினை கொடுக்குறாங்க. யோபுக்கு பிஸ்னஸ்லாம் மறுபடியும் வருது, சொந்த வீடு வருது, வேலைக்காரங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நினைத்தால் எவருடைய சிறையிருப்பையும் திருப்ப முடியும், வியாதியை திருப்ப முடியும், அவர் இழந்து போன சொத்துக்களை திருப்பி தர முடியும், ரெட்டிப்பாக கொடுக்க முடியும் என்பதை இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு கொடுத்தாரா, சிறையிருப்பை திருப்பினாரா, வியாதியை திருப்பினாரா, இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி கொடுக்குறாரு. ஜெனரஸ் காட் கிவிங் டபுள் ஃபோல்ட் ஆஃப் பிளெஸிங். எப்போ? ஃப்ரெண்ட்ஸ்க்காக விண்ணப்பம் பண்ணிய பொழுது. நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், அதில் எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? எவ்வளோ பேர் எவ்வளோ துன்பங்களை கண்ணுக்கு முன்னால் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோமா? அப்படி ஜெபிச்சோன்னா கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார், நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். அதுக்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா யோபு எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டாராம். எவ்வளோ கழுதைகள், எவ்வளோ ஆடு மாடுகள், எவ்வளோ ஒட்டகங்கள், எவ்வளோ பொண்ணு, எவ்வளோ வெள்ளி, எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்களோ, பிள்ளைங்க இருந்தாங்களோ, எல்லாத்தையும் 2 மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது வரைக்கும் ஆண்டவர் காத்துக்கிட்டே இருந்தார். இந்த இடத்துல பார்க்குறாரு, அந்த சோதனையில் யோபு வெற்றி பெறார். தன்னை கேவலமாக பேசின அந்த நண்பர்களுக்கு அவர் ஜெபிச்ச உடனே, மன்னிச்சு விட்டுருங்கப்பான்னு சொன்ன உடனே இவருடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் மன்னிப்போம், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். பிரித்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய தாசனாகி யோபுடைய முடிவை பாருங்கள், எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். அதில் நீங்கள் பாருங்கள், 15ஆம் வசனம் சொல்லு, தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவள் தகப்பன் அவர் சகோதரருக்கு நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். எல்லாரும் அவன்கிட்ட சேர்றாங்க. மறுபடியும் எல்லா சொத்துக்களும் செல்வமும் வேலைக்காரலும் வராங்க. பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்படியே பிள்ளைகளை போல அழகானவங்க யாருமே இல்லையா? எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? எனக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் பெரிய பணக்காரர்கள் விழுந்தவங்க கடைசி வரைக்கும் எந்திக்கவே இல்லை. எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க மறுபடியும் எந்திக்கணும்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவும் எங்கள் தாய்மாமா, மூத்த தாய்மாமாவும் பெரிய பணக்காரலாக ராஜாக்களை போல வாழ்ந்தார். அப்பா வெளிநாட்டு மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. மாமா செங்கல் மால் பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. 2 பேரும் பணக்காராக இருந்து நிறைய பேர் கொடுத்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. 2 பேருமே மறுபடியும் எழும்புறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து முடியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏழ்மை நிலையிலே பரிதாபமாய் மரித்தார்கள். ஆனால் இங்கே நாம் காண்கிற செல்வந்தனாகிய யோபு கீழே விழுந்தார், பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், கர்த்தருக்குள்ள உத்தமத்தை காத்தார்,
நண்பர்களுக்காய் கேவலமாய் பேசி நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்தார். தேவன் மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். இன்னைக்கு விழுந்து போன செல்வந்தர்களே, சொத்துக்களை இழந்து போனவர்களே, வீடுகளை இழந்து போனவர்களே, குடும்பத்தில் பிள்ளைகளை இழந்து போனவர்களே, எவ்வளோ பேர் மேலேருந்து கீழே விழுந்து கிடக்குறீங்க இல்லையா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. யோபு செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். விழுந்து போனவங்களை தூக்குறதுக்கு ஆண்டவர் வல்லமை உண்டு. இழந்து போனதை திரும்ப கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. திஸ் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் எவர் யூ ஹவ் லாஸ்ட், காட் வில் ரீபே யூ, மேக் யூ டு ரெஸ்டோர் டபுள் ஃபோல்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ். ரெட்டிப்பாக கொடுப்பார். எவ்வளவு இழந்து போனீங்களோ அதை 2 மடங்கு தருவார். பிரியத்துக்குரியவர்களே, தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் காத்து கிடக்கிறாங்க. தேவன் எனக்கு ரெட்டிப்பாக தரமாட்டாரான்னு எவ்வளோ பேர் காத்து கிடக்கிறாங்க. நிச்சயமாக ஆண்டவரால் ரெட்டிப்பாக கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் கேட்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியம். ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? செலவுக்கே பணம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, ரோட்டுக்கு வந்துட்டோம், எப்படி இருந்தோம், இப்படி ஆகிட்டோமே. ஒன்றும் பயப்படாதீங்க. நத்திங் இஸ் லாஸ்ட். ஒன்றுமே கெட்டு போகல. ஏசப்பாட்ட வாங்க. யோபு செய்து போல செய்து பாருங்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளவு அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க, எவ்வளவு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஐயா. மகத்துவம் நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. முக்கியமாக நன்மைகளை இழந்து போனவர்கள், சொத்துக்களை இழந்து போனவர்கள், வேலையை இழந்து போனவர்கள், பிள்ளைகளை இழந்து போனவர்கள், மகிமை இழந்து போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. அவங்களாம் தடுமாறிட்டு இருக்காங்க. நல்லா வாழ்ந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க எவ்வளோ பாவம்ப்பா. அவங்களுக்கெல்லாம் மனம் இறங்கி எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். ஒரு காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எவ்வளோ பலமாக இருந்தாங்க. இப்போ வியாதிப்பட்டு அலங்கோலமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்களே, வாலிப வயதிலே படுத்த படுக்கையாக இருக்காங்களே, நடக்க முடியாமல் குருடனை போல தடுமாறி திரிகிறாங்களே. அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே நீ மனம் இறங்க மாட்டீரா? எழுந்து போன அழகையும் சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் தர மாட்டீங்களா? எசப்ப விழுந்து போனவங்கள மறுபடி தூக்க மாட்டீங்களா? வியாதிப்பட்டவங்களை மறுபடி சுகமாக்கி நிறுத்த மாட்டீங்களா? ஊழியக்காரர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த மாட்டீரோ என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இழந்து போனதை திரும்ப தருவீர், ரெட்டிப்பாய் தருவீர் என்று சொல்லி சொன்னீங்களே அப்பா. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்களே. நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து போன ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், கல்வி, வேலை, மகிமை எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அவர்களை ஆண்டவர் வேதனைப்படி சத்துரு ஓடி போவானாக. போ அப்பாலே போ சாத்தானே என்று உங்களுடைய பிள்ளைகளை சோதிக்கிற ஆவிகளை அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. ஆண்டவரை வயதானவர்கள் தாங்கிக் கொள்ளுங்க, 2 கைகளால் தாங்கிக் கொள்ளுங்க, கிளை விழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் தோன்ற வாலிபர்கள் போதை அடிமைத்தனம், ஆண்டவரை மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், கெட்ட வார்த்தைகள் அடிமைத்தனம், கெட்ட நண்பர் அடிமைத்தனம் எல்லாத்திலும் விடுவீங்க. பெற்றோருடைய சொல் பேச்சை கேட்காதபடி வீட்டை விட்டு ஓடி போயின்னு சொல்கிற வாலிப பிள்ளைகளை எப்படியாவது சந்திங்கப்பா. கண்ணை திறங்கப்பா. குடும்பத்தில் அவமானம் வந்து விடாத பார்த்துக்கொள்ளுங்க ஐயா. வேலை இல்லையே, படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆகிட்ட, குழந்தை இல்லையே, எனக்கு சொந்தமாக வீடு இல்லையே, திருமணம் ஆகலையே, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்க, சம்பளம் வர மாட்டேங்க, செலவுக்கு காசில் என்ன பண்ண, யாரும் இல்லையே, தூக்கிவிட யாரும் இல்லை, தவிக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரம் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இது தாய்த்து நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜ்யப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்குற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தையும் அங்கே தங்கியிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஜெபத்தினால காணிக்கையில் தாங்குற மக்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, சத்தத்தை கேட்குறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.